அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2026 மிதுன லக்னம் அன்று மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிதுன லக்னம் அன்று மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒன்றுமே புரியலை உலகத்தில் என பாடும் மாதம். இந்த பாட்டை தெரிஞ்சால் போதும், ஒரு மாதிரி ஒன்றுமே புரியல உலகத்தில் மர்மமாக இருக்குது அப்படின்லாம் அந்த பாட்டு வரும். அதுபோல் தான் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதம். ஏன் அதை மாதிரி புலம்புற மாதிரி ஒரு பயத்தோட ஒரு மாதிரி பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதன் அஸ்தங்கத்திலேயே இருக்கார். 14/9/2026 வரைக்குமே. லாஸ்ட்டு ஒரு 6 நாள் தான் நல்லா இருக்கார். அது வரைக்குமே உங்கள் புத்திலாம் நல்லா பயங்கரமாக நீங்கள் தான் புத்திசாலியாச்சே. புதன்னாலே புத்திசாலித்தனம், நெகட்டிவ் பயம். நல்ல புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாலும் பெரியவங்கெல்லாம் சப்போர்ட்டு கொடுக்க மாட்டாங்க. பெரியவங்க சொல்கிறத தான் கேட்டு செய்ய வேண்டியிருக்கும். இவ்வளவு தூரம் புத்திசாலித்தனமாக பேசி செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு நோகிற மாதிரி இருக்கும். அது 14/9 வரைக்கும். அதனால தான் இந்த பாட்டு என்னப்பா அது இவ்வளோ சொல்லியும் அது அப்படின்னு. ஏன்னா 5 குடைய அந்த சுக்கிரனும் நீச்சமாகிறார். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியவர், அவரும் நீச்சமாகிறார். தட் இஸ் பூர்வ புண்ணியாதிபதி நீச்சகதியில் பயணிக்கிறார். 3/9 வரைக்குமே நீச்சம். அதனால் புத்தியும் வேலை செய்யாது. புத்திசாலி தான் நீங்கள் பேசிக்கலாக. இப்போ பெரியவங்க சொல்கிறது தான் கேட்டு செய்யணும்னு அது வீக் ஆகுது, அது ஒரு தடை. அண்டு 5 புத்திக்குரிய கோள் நீச்சமாகுது, அதிர்ஷ்டத்துக்குரிய கோள் நீச்சமாகுது. அதனால் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. பூர்வ புண்ணியாதிபதி நீச்சகதியில் 3/9 வரைக்குமே இருக்கார். அதுக்கப்புறம் ஓரளவு நல்லா இருக்கும், ஆட்சி வீட்டுக்கு போயிடுவார். 3/9 வரைக்கும் இந்த பாட்டு புலம்புற மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே புரியலன்ட்டு. 9 குடைய அந்த சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு, ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கார். அதனால தான் இந்த புலம்புற பாட்டை போடும். 5 குடையும் நீச்சம், 9 குடையும் வக்ரம். வக்ரம் பெற்ற கோள் தான் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைப்பாருன்னு. ஸோ அதனால தான் இந்த புலம்புற மாதிரி பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒன்றுமே புரியல உலகத்தில் மர்மமாக இருக்குதுன்னு புலம்புற மாதிரியே பாடுவார்ல. நம்ம கண்ட்ரோலில் இருக்கார். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி அப்படி வீக்காக இருக்கார், அஸ்தங்கதமாக இருக்கார். அண்டு பாதகாதிபதியும் வலுக்கிறார். 7-10 குடைய அந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ஆனால் 2ஆம் இடத்தில் உச்சமாகிறது நல்லது பாவக ரீதியாக. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு நல்ல லாபம், நல்ல நன்மை, நல்ல தன வருவாய், பெரிய அளவுக்கு பெயர் புகழ் கிடைக்கிறது அப்படிலாம் கொடுப்பார். ஆனால் மற்றவங்க சூழல் வழியாக, வேலை தொழில் வழியாக சில பாதகங்களும் வரும். அவன் பாவக ரீதியான வேலையும் செஞ்சாகணும்ல. இப்போ அமர்ந்திருக்கிற பாவகம் நல்லது. ஆக தன வருவாய் நேம் ஃபேமோடு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கூட்டாளிகள் கூடவே பாதகத்தை, இவன் என்ன செஞ்சான் இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டப்படுத்துறது. இல்லை நான் இல்லைன்னா இவன் செஞ்சுருக்க முடியுமா, நான் இல்லைன்னா இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிருக்க முடியுமா, இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கிடச்சிருக்குமா, இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமா, இந்த அளவுக்கு புகழ் மரியாதை, இந்த அளவுக்கு தன வருவாய் கிடச்சிருக்குமா அப்படின்னு மற்றவங்கெல்லாம் அவங்கள மட்டமாக பேசி சில பாதகத்தை வரவழைக்கிற மாதிரியும் பண்ணும். அதனால தான் ஒரு மாதிரி புலம்புவீங்க பார்ட்னரை நினச்சி. அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும். ஏன்னா லைஃப் பார்ட்னருக்கு உரிய கோல் தான் இந்த குரு பகவான், 7ஆம் இடத்ததிபதி. அவனே தொழிலுக்கு உரியவனா, மரியாதைக்கு உரியவனாகவும் வரான். மேலும் கலத்திரக்காரகன், காரக கோள், லைஃப் பார்ட்னருக்கு உரிய கோள், அதுவும் நீச்சமாக இருக்குது. அப்போ புலம்ப தானே வேண்டும். அப்படி புலம்புற மாதிரி ஆகும். உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அஸ்தங்கதம் மட்டுமல்ல, 23/8 வரைக்குமே பாதகாதிபதியோடு இணைந்திருக்கார். பேச்சில் பாதகம், ஓட்டவாய் மாதிரி ஏதாவது சொல்லி, புத்திசாலி தான், ரொம்ப ஃபீபிளான ஆளுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் கிடையாது. ஆண் கோளாக இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும்,
பெண்கோளாக இருந்தால் அமைதியாக இருந்து காரியத்தை முடிச்சுக்கும், சாந்தம் அமைதியெலாம் இருக்கும். இது இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, ஃபீபிளாக இருக்கக்கூடிய கோள். அதனால் உணர்ச்சி வசப்பட்டு பயந்து ஏதாவது பாதகத்தை பண்ணுற மாதிரி பேசிடுறது வாய்ப்புகள் உண்டு. ஒரு 3 days கவனமாக இருங்க. அதற்கடுத்தது அவர் 3ஆம் இடம் போயிடுவார். அதாவது 23/8/2026 அன்று கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிடுவார். சூரியனோடு இணைவது ஒரு நிபுணத்துவம் வரும், நல்லா இருக்கும். இருந்தாலும் அஸ்தங்கத கதியில் இருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் சொல்கிறத கேட்டு அடக்கி தான் வாசிக்கணும். நீங்கள் சொல்கிறத எல்லாத்தையும் அவங்க கேட்டுருவாங்களா? வாய்ப்பில்லை ராஜான்னுங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஒன்றுமே புரியலன்னு என்ன பேசுறது ஊங்குறாங்க, கடைசியில் செய்ய மாட்டேங்கிறாங்க. கிடைக்குங்கிறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. வந்துடும் செஞ்சுருவோங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 14/9 வரைக்குமே அஸ்தங்கத கதியில் தான் இருக்கார். கடைசியாக 6 நாள் தான் இதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பாட்டை போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு இந்த சுக்கிரன் 3/9க்கு அப்புறம் ஆட்சி வீட்டுக்கு போகிறது மிகவும் சிறப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டம், நன்மைகள், திருப்தி, சந்தோஷம் இதெல்லாம் டெஃபினட்டாக வரும். கிட்டத்தட்ட 17 நாட்கள் இந்த ஒரு மாதத்துக்கு பலன் கொடுக்குறப்ப 13 நாட்கள் தான் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்சி வீட்டுக்கு வந்த பிறகு 3/9க்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அஸ்தங்கதம் ஆயிருக்கே, பெரியவங்க மூத்தவங்க அவங்கள்ட்ட அனுசரித்து போகிறதால தான் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு இருக்கும், திருப்தி இருக்கும். இல்லாட்டி நிம்மதிக்கு கெட்டு போயிடும். 3ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட், ஓவர் திமிரு வரும். பெரியவங்கள்ட்ட பகச்சிக்க கூடாது. தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகளிடம் அடிமையாக மாறிடணும். அங்கே போய் விரட்டி விடுவோம், விட்டு விடுவோம். அவங்கள்ட்ட நீங்கள் என்ன சார் சொல்கிறது, இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆர்டர் தான் பண்ணுவீங்க, செய்கிறது நாங்கள் இல்லை, அப்படி இப்படின்னு இந்த புத்திசாலித்தனமாக திமுறா ஏதாவது பேசி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு. எப்போ அப்படின்னாக்க 7/9/2026 வரைக்கும் சிம்மத்தில் நிபுணத்துவ யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் கன்னியில் தனித்து போய் உச்சமாவார். இருந்தாலும் அஸ்தங்கத கதியில் தான் 14/9 வரைக்கும் இருக்கார். அந்த 7 நாளில் மாட்டுவீங்க. 7/9/2026 முதல் 14/9/26 வரைக்கும் அந்த ஓவர் திமுறா பெரியவங்களையே பகச்சிக்கிறது, இப்படி எதிர்த்து பேசுறது, நீங்கள் என்ன சொல்லிட்டு போயிடுவீங்க, செய்கிறது நாங்கள்ல, அப்படி இப்படின்னு உள்ளங்கத்தில் மாட்டுவீங்கன்னு சொன்னால அது வரும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா தப்பிச்சிடுவீங்க. ஆனால் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா பேசிக்காக இப்படி அப்படியும் உள்ள கோள் உங்கள் கோள். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் அப்படி செய்வார். மெடிடேஷன் வேணான்னு நினைக்க மாட்டீங்க, செய்யணும்னு நினைப்பீங்க, செய்ய மாட்டீங்க. ஆரம்பிப்பீங்க, ஒழுங்காக செய்ய மாட்டீங்க. அதெல்லாம் இந்த பவர் நீங்கள் சாப்பிட்றது டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம்ல, 3 வேளையோ 2 வேளையோ, நான் 2 வேளை சாப்பிடுவேங்கிறதால இதையும் சொல்லிக்கிறேன். உங்கள் பழக்கம் என்னவோ அதுபடி சாப்பிடுவீங்கல்ல, சாப்பாடை விட மாட்டீங்கல்ல. செஞ்சால் தானே உடம்புக்கு எனர்ஜி இருக்கும். அதை போல் நீங்கள் செஞ்சிடணும். மெடிடேஷன் பண்ணால் தான் நல்லது. அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல், என்ன முயற்சி பண்ணுறோம், இதோட விளைவுகள் என்ன அப்படின்லாம் தெரியாமல் பிஹேவ் பண்ண மாட்டீங்க. பேச்சும் பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பேச்சு வரும்ன்றிருக்கேன். ஏன்னா குரு உச்சமாக இருக்கிறார். அப்போ பெரியவங்களை கெடுத்துக்கிறதுன்னு வரும். புத்தியும் நீச்சகதியில் இருக்கிறது, அது வம்பு 3/9 வரைக்கும். அதனால் தான் ஒரு மாதிரி மெடிடேட் பண்ணிவிட்டு அப்படியே சமநிலையில் இருந்துட்டு போகணும். அப்போ தான் இந்த ராகுவும் ஒரு வித்தியாசமான ஒரு இனம் புரியாத ஒரு தன்னம்பிக்கை, இனம் புரியாத வெற்றிகள், நன்மைகள் அதை கொடுப்பார். மெடிடேட் பண்ணால் தான். இல்லாட்டி எல்லாம் அப்படியே ஒரு குருட்டு தைரியத்தை கொடுத்துருவார். எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார், நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும், நம்மளுக்கு நம்ம யாரையும் கெடுத்ததில்லை, யாருக்கு இப்படிலாம் சொல்லிவிட்டு ஏதாவது செய்வாங்கல்ல புலம்பிக்கிட்டே, அது மாதிரி ஜாக்கிரதை. அதனால தான் ஒன்றுமே புரியலன்னு போட்டிருக்கேன் இந்த உலகத்தில். இந்த பாட்டை உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணமே அதுதான். ஏன்னா இந்த சனி பகவானும் வக்ரகதியில் இருக்கிறதால ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். 10ல் இருக்கிற சனி பகவான் பரவாயில்ல,
பாவிகள் 3, 6, 11 இருந்தால் மிக சிறப்பான பலன்களும், 10 இருக்கிறப்ப ஒரு 75% நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் அவர் அஸ்தங்கதம் வக்ரமாக இருக்கிறதால், வக்ரமாக இருக்கிற கோள் குடிகார பலனை ரொம்ப நினச்சி எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்பிடும். பயந்துக்கிட்டே செய்கிறது சூப்பராக இருக்கும். 75% வரைக்கும் நல்லது. இப்போ 25% என்ன சார் பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னா சோம்பேறித்தனத்தை கொடுப்பார். செய்வோம், பார்த்து செய்வோம், யோசிப்போம், வரட்டும் அப்படின்னு தள்ளி போடுறது, லேட் பிக்கப்பும்பாங்கல்ல, மந்தத்தனம், சரியாக புரிஞ்சிக்க முடியாத சூழலை புரிஞ்சிக்க முடியாமல் சிக்கலாகிறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துருவார். அந்த மாதிரி தான். ஆனால் இறுதி வெற்றி இருக்கும். செஞ்சிட்டிங்கன்னாக்கா நன்மை இருக்கும். அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவுக்கு புலம்பாமல் தப்பிக்க முடியும். இந்த சுக்கிரன் 3/9 அப்புறம் நல்ல பலன்களையே கொடுப்பார். இருந்தாலும் பெரியவங்க மூத்தவங்கள்ட்டெல்லாம் பகை விரோதமும் வேண்டாம். பெரிய திட்டமிட்டு அடித்து தூக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதி வக்ரம் பெறதால நினச்சதுக்கு மாறாக நடந்துச்சுன்னாக்கா ஒரு மாதிரி நொந்து போயிடுவீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வீக்கான ஆள். இப்படியும் அப்படியும் உள்ள கோள்னு சொல்கிறேன். அண்டு பயம்ங்கிறது நெகட்டிவ்னு இருக்கு. ஆனால் நல்லா பேசுவீங்க. ஆண் புதன்கிறதால நல்ல புத்திசாலித்தனம், இந்த நிபுணத்துவம், யாருக்கிட்ட எப்படி பேசி காரியத்தை முடிக்கணுங்கிறதெல்லாம் கில்லாடி தான். ஆனால் இந்த மாதம் லைட்டாக புலம்புற மாதிரி இருக்குது. தியானம் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா தப்பிச்சுக்குவீங்க. சூரியன் கிட்டத்தட்ட 17/9/2026 வரைக்குமே ஆட்சி வீட்டில் இருக்கார். அது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். மூத்தவங்க அண்ணன் போல் உள்ளவங்க அவங்கள்ட்டையும் பிரச்சனை வேண்டாம். அவங்களோட இணைந்து செயல்படுங்க. அவங்க பெரியவங்க சொல்கிறத கேளுங்க. அது பெரியவங்கன்னா நான் சொன்ன மாதிரி தந்தை, அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அப்படி பெரிய ஆளுங்க மட்டுமல்ல. இம்மீடியட் அண்ணனாக இருந்தாலும் அண்ணன் ஆயிடுறாப்புல, அவங்கள்ட்ட அலட்சியப்படுத்துறது, தடார்புடார்னு ஏதாவது பேசிடுறதுன்னா பாதகம் வரும். நினச்சதுக்கு மாறாக காரியங்கள் நடந்து தேவையில்லாமல் இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி ஆகும், புலம்புற மாதிரி ஆகும். அதனால தான் ஒன்றுமே புரியலனுங்கிறது போட்டிருக்கேன். நல்ல தியானம் பண்ணிக்கங்க. ஒரு சமநிலை வரும். 3ல் இருக்கிறப்ப விட்டு விட்டு செய்கிற மாதிரி வரும். ஜாக்கிரதை, தொடர்ச்சியாக செய்யணும். ஏன்னா இப்போ நல்லா நீங்கள் சொன்னீங்க சார், மெடிடேட் பண்ண நல்லா இருந்துச்சு, இன்னமும் அது 10ல் உள்ள சனி பகவான் அப்படி தான் பண்ணுவார். இன்னமும் ஒரு மந்தத்தனம், சோம்பேறித்தனம், டக்குன்னு விட்டு விட்டேன், இது பண்ணிட்டேன், இழப்பை சந்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் திரும்ப இப்போ பண்ணுறேன், இப்போ நல்லா இருக்கிற மாதிரி வருது அப்படின்லாம் ஒரு புலம்புற மாதிரி. ஏன்னா இப்படியும் அப்படியும் உள்ள கோள். அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. 3/9 அப்புறம் மிக சிறப்பான பலன்கள் அவன் அருளால் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக பெரியவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிக்க கூடாதுன்றிருக்க. நல்ல தியானம் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு வெளியில் சூழல் புலம்புற மாதிரி இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மை இருக்கும், தப்பிச்சுக்குவீங்க. அது மாதிரி சூழல் வந்துச்சுங்க, தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு பந்தா விடுவீங்க. இதே கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் மாட்டிக்குவீங்க. பெரியவங்கள்ட்ட கெட்ட பேர், இழப்புக்களை, இன் ஃப்யூச்சர் என்ன நடக்குமோ எதிர்காலத்தில் நினச்சின பயம் இந்த புலம்புற மாதிரி ஆகிடும். நல்ல தியானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம். மேஜர் காரியங்கள், பெரிய முயற்சிகள் அப்படின்லாம் செய்கிறப்ப தசாபுத்தியை பார்த்துக்கங்க. இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறப்ப 25% தான். தசாபுத்தி தான் 75%. தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. அண்ட் மேஜர் காரியங்கள் செய்கிறப்ப ஜாதகத்தை பார்த்துக்கங்க. அப்படி செஞ்சிங்கன்னா தப்பிச்சிக்கலாம். பெரிய அளவுக்கு புலம்ப வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்குன்றிருக்கேன்ல, 3/9 அப்புறம் அதிர்ஷ்டத்தை பார்க்கலாம். ராகுவும் வித்தியாசமான பெயர் புகழ் கிடைக்கிற மாதிரி காரிய வெற்றியை கொடுப்பார். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.